வேற லெவல் பொங்க மக்களை தாறுமாறு தக்காளி சோறு என்ன மக்களே நாளைக்கு ஃபினாலே அப்படிங்கிறது வேற லெவல் சம்பவமா இருக்க போகுது போலயே. ஏன்னா நாளைக்கு ஃபினாலே ஸ்டேஜ்ல நீங்க எதிர்பார்த்த ஒரு நபர் இருக்க போறாப்ல. நாங்க எதிர்பார்த்த நபரா யார் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அதுதான் நம்ம காமு மாமா. காமு மாமா அவர்கள் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருந்தாலும் காமு மாமாவுக்கு சிறப்பு சலுகை கொடுத்து காமு மாமாவை நாளைக்கு ஃபினாலே ஸ்டேஜ் கூட்டு வராங்க. ஆக்சுவலா அவர் இப்பவே போயிட்டாப்ல, இப்பவே ஷூட் போயிட்டு இருக்குல்ல, ஃபினாலேக்கான ஷூட் வந்து இப்ப போயிட்டு தான் இருக்கு. இப்பவே காமு மாமா உள்ளதான் இருக்காப்ல. அப்ப நீங்க கேட்கலாம் ப்ரோ காமு போயிருக்காருன்னா அப்ப பாரு எங்க ப்ரோ அவங்க போலையா, அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா இதை வச்சு பல பேர் வந்து வெளியே ஏகப்பட்ட விஷயங்களை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தியே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. அதையும் நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம இப்ப காமு மாமா வந்ததுனால காமு மாமாக்கான ரெட் கார்டை ரிட்டர்ன் வாங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. ரெட் கார்டு கொடுத்ததுதான் ஓகேவா, அந்த ரெட் கார்டுலாம் ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க. பட் இந்த ரெட் கார்டு அவ்வளவுதான், இந்த ஷோ முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் 2-3 மாசங்கள் வேணா இந்த சேனல்ல அவர் ஏதாச்சும் ஷோ பண்றது கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல கண்டிப்பா சீரியலுக்குள்ள வந்துருவார் ஓகேவா. அதனால காமு மாமா ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு யாருமே ரெட் கார்டு ரிட்டர்ன் வாங்கிடுவாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க, அது வாய்ப்பே கிடையாது. பட் ஒரு சில சம்பவங்கள் இருக்கு, ஸ்டேஜ்ல ஒரு சில சம்பவங்கள் பண்ணி வச்சிருக்காங்க போல. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்துடலாம். அது மட்டும் இல்லாம இப்ப ஷூட் போயிட்டு இருக்குல்ல, ஃபினாலேக்கான ஷூட் போயிட்டு இருக்கு. நம்ம ஆட்கள் பல பேர் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க போல. அதான் நம்ம பழைய போட்டியாளர்கள் வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்கதா கேள்விப்பட்டேன். அண்ட் நான் நினைச்ச மாதிரியே நம்ம கானா வினோத் அவர்கள் தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு போல. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத நம்ம மொத்தமா பாத்துடலாம். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஃபினாலே ஸ்டேஜ்ல 3 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. என்ன ப்ரோ சொல்ற 3 பேரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தோணுது ப்ரோ. இப்ப வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஃபினாலேக்கான ட்ரெஸ்ஸை வந்து போட்டு பார்த்தாங்க ஓகேவா, எல்லாருமே ஃபிட் செக் பண்ணி பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரெஸ் மூலமா எனக்கு தெரிஞ்சு ஏதோ பிக் பாஸ் டீம் வந்து ஹிண்ட் கொடுக்குற மாதிரி தோணுது. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத நம்ம மொத்தமா பாத்துடலாம். ஐ திங்க் நிறைய விஷயத்த மாத்துவாங்கன்னு ஃபீல் ஆகுது ப்ரோ. நம்ம வந்து எதிர்பார்க்கறதை விட டீம் வந்து வேற லெவல்ல ஏதோ சம்பவத்தை பண்ண போறாங்கன்னு எனக்கு தோணுது. அதுவும் என்னென்ன விஷயம் அப்படிங்கறது ஓப்பனா சொல்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோவை ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போ காமு மாமா ஃபினாலேக்கு வந்துட்டாப்ல. நம்ம முன்னாடியே இதை பத்தி பேசியிருந்தோம், கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. காமு மாமாவை வந்து சேனல் இன்வைட் பண்ணியிருக்காங்க. காமு சைட்ல இருந்து அவர் வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு முன்னாடியே நியூஸ் வந்துருச்சு. அதை எடுத்து நம்ம கூட வீடியோ பேசியிருந்தோம், கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அந்த டைமே பல பேர் கேட்டதுன்னா இப்போ பாரு வரமாட்டாங்களா, பார்வெல்லாம் இன்வைட் பண்ணலையா, அது என்ன காமுவை மட்டும் இன்வைட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த டைமே கேட்டிருந்தாங்க. அந்த டைமே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், அதே தான் இப்பவும் சொல்ல போறேன். இவங்க ரெட் கார்டு வேண்டி வெளியே போயிட்டாங்க. இவங்க 2 பேரையுமே ரிட்டர்ன் கூப்பிடணும்னு சொல்லிட்டு சேனலுக்கு அவசியமே கிடையாது ஓகேவா. பட் இருந்தாலுமே சம்டைம்ஸ் பாவம் பார்த்து கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ரெட் கார்டு வாங்கிட்டு போனா மகத் அவர்கள் வந்து ஃபினாலேக்கு இன்வைட் பண்ணிருந்தாங்க. அவருமே ஃபினாலேக்கு வந்திருந்தாப்ல. ஃபினாலேக்கு வந்து கமல் சார்ட்ட கூட உட்காந்து ஜாலியா பேசியிருந்தாப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் அதே மாதிரி அமைதியா இருந்தா கண்டிப்பா கூப்பிட்டுருப்பாங்க. பட் இவங்க 2 பேரும் அப்படி இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. உங்களுக்கே தெரியும் 2 பேரும் வெளியே வந்துட்டு ஏகப்பட்ட சம்பவங்களை பண்ணாங்க. பட் காமு உசாரா இருந்தாப்ல. 2 பேர்ல கவனிக்கும் போது காமு வந்து ரொம்ப உசாரா இருந்தாப்ல. காமுவை பொறுத்தவரைக்கும் சேனலுக்கு ஆப்போசிட்ல எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல ஓகேவா. ஆனா பார்வை பொறுத்தவரைக்கும் வெளியே வந்ததுல இருந்தே தான் தான் பெரிய இது நினைச்சுக்கிட்டு பயங்கரமா சம்பவங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா அவங்க ஆல்ரெடி காசு செலவு பண்ணி ஒரு டீமை செட் பண்ணிட்டு வந்திருந்தாங்கல்ல, அந்த டீம் வந்து பேக்கேஜ் முடிகிறவர்த்திக்கு நாங்க உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம், எங்க அக்காவுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு அக்காவை அவன்ல அழிச்சிட்டானு சத்தம் கட்டாம இல்லாம ரிவோக் ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தை ட்ரெண்ட் பண்றது, அண்ட் வீட்டுக்குள்ள இருக்கவங்களை அபியூஸ் பண்றது, ஹோஸ்ட் அபியூஸ் பண்றது, பிக் பாஸ் அபியூஸ் பண்றது, சேனலை தப்பா பேசுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. வெளியே வந்து அடுத்த நாள்ல இருந்து விஜே பாரு வந்து ஸ்டோரியா போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க, ட்ரெயினா விட்டாங்க. சரி விட்ட ட்ரெயின் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா விட்டா பரவாயில்ல, விட்ட ட்ரெயின்ல பல ட்ரெயின் வந்து சேனலை தப்பா பேசுறது, உள்ள போட்டியாளர்களை தப்பா பேசுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த பண்ணி வச்சிருந்தாங்க. அப்பவே சொல்லியிருந்தேன் ரைட்டு, விஜே பாருக்கான சம்பளமும் காலி, விஜே பாரு ஃபினாலேக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது, வேணா பாருங்கன்னு. அதே மாதிரிதான் இப்ப சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. முன்னாடியே வந்த நியூஸ் தான் ப்ரோ. காமு இன்வைட் பண்ணிருக்காப்ல, காமு சைட்ல வந்து அவர் வரேன்னு சொல்லிட்டாப்ல. ஆனா வெளியே வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்க, பார்வை இன்வைட் பண்ணாங்க பட் பாரு வரலன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி எனக்கு கரெக்டான ஐடியா இல்ல. பட் இப்ப காமு இவிபில இருக்காப்ல. இப்ப இவிபில ஷூட் போயிட்டு இருக்கு, நம்ம ஃபினாலேக்கான ஷூட் வந்து போயிட்டு இருக்கு, அங்க காமு உட்கார்ந்து இருக்காப்ல. பட் இப்ப பாரு இவிபில இல்ல. எப்படி பாரு வந்து இப்ப இவிபில இல்ல ஓகேவா. அந்த வகையில பாரு இப்போ வரதுக்கு போல. ஆனா ஒரு சைடு வந்து என்ன சொல்றாங்கன்னா பார்வை இன்வைட் பண்ணிருக்கதா ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா பாரு வராததுக்கு காரணம் வந்து பாரு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து இந்த ஷோ வேணான்னு சொல்லி தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இதா பேசிட்டு இருக்காங்க. இவன்லனாலதான் பாரு வந்து அழிஞ்சிட்டு இருக்காங்க. பாரு வெளியே வந்துட்டு சத்தங்கட்டம் உட்கார்ந்து இருந்தாலே சேனல் சரின்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து கூப்பிட்டுருப்பாங்க. இவங்க காசு செலவு பண்ணி வச்சிருக்க அந்த டீம் வந்து ஒரு மாதிரி பார்வை தூக்குறங்க பேர்ல பார்வை அழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபினாலே ஸ்டேஜை வந்து ரிஜெக்ட் பண்றது அப்படிங்கிறது பெருமை கிடையாது. ஃபினாலே ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் நல்ல பேர், கண்டிப்பா உங்களுக்கான நேம் மாற வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த இடத்த ஏதாச்சும் உங்களை எடுத்து வச்சு பேசுவாங்க, அது நிறைய விஷயங்கள் நடக்கும் ஓகேவா. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டேஜை மிஸ் பண்ணக்கூடாது.
கேட்டா என்ன சொல்றாங்க, எங்க அக்கா தான் ரிஜெக்ட் பண்றாங்க, எங்க அக்கா மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அக்கா அப்படி உண்மையாவே ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்க அக்கா மிகப்பெரிய முட்டாள் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. பட் எனக்கு இங்க ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. பட் எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு ஷூட் போல ஓகே, இன்னைக்கான ஷூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டான்ஸ், இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். நாளைக்கு தான் சேதனை வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க எல்லாம் கூப்பிட்டு வர்றது இந்த மாதிரி சம்பவங்களை பண்ணுவாங்க. ஐ திங்க் நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. நாளைக்கு மட்டும் வந்து சும்மா ஸ்டேஜில் ஒரு முக்கில் உட்காந்துருப்போம், சரி கூப்பிட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு காமு மாமா மட்டும்தான் இங்கே இருக்காப்ல, இவிபிக்குள்ள இருக்காப்ல, ஷூட் போயிட்டு இருக்கு, மாமா உள்ள இருக்காப்ல. நிறைய பேருக்கான பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நம்ம கானா வினோத் அவர்கள் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு போல. கானா வினோத் வந்து தண்ணி பழத்தை வச்சு பயங்கர சம்பவம் பண்ணியிருக்காரு போல. அடுத்ததான் நம்ம அமித் அவர்கள் இருக்காப்ல, அமித் அவர்கள் அவங்களுக்கான குழந்தைய வச்சு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு போல, அதுவும் வேற லெவலில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அடுத்ததா சாண்ட்ரா பிரசன்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாடகம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஏதாச்சும் ஒரு இதுக்கான ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணியிருப்பாங்களோ எனக்கு தோணுது. அந்த நாடகத்தை சொன்னேங்க, அந்த நாடகத்தை சொன்னேன். ஸோ அவங்க பண்ணியிருக்காங்க போல. அடுத்தது துஷார் வந்து தனியாக அவனுக்கான அந்த கொரியன் டான்ஸ் ஏதோ போட்டிருக்காங்க போல. ஸோ துஷாருக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அடுத்தது எஃப்ஜே வியானா இவங்க 2 பேரும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதா கேள்விப்பட்டேன். நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு போல. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கான அடுத்த கேள்வி என்னன்னா, அதெல்லாம் எபிசோட்ல வருமா? தெரியாம கேட்கிறேன், இதெல்லாம் எபிசோட்ல வருமா? ஏன்னா போன சீசனும் சேம் இதே மாதிரி தான் ப்ரோ. போன சீசன் சேம் இதே மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க, இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் வந்துச்சு. உண்மையாவே அவங்க பெர்ஃபார்ம்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா போன சீசனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், டான்ஸ் ஆடுறது யாருக்குமே வராது. டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு மட்டும் தான் வந்துருந்துச்சு, ஓகேவா? அதனால பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஒரு 2-3 பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, ஓகேவா? அந்த வகையில இந்த சீசன் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. பட் இந்த சீசன்ல கொஞ்சம் திறமையான ஆட்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க போல. அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எவ்வளவு போடுறாங்க நாளைக்கான எபிசோட் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு 8-9 பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதா கேள்விப்பட்டேன். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க போல. நம்ம ஆட்கள் எல்லாருமே இறங்கி சம்பவம் செஞ்சிருக்காங்க போல. அதெல்லாம் நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏதாச்சும் ப்ரோமோ வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நானும் பார்க்குறேன். ஒரு ப்ரோமோ காணும் கைஸ். நானும் உட்காந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே தான் இருக்கேன், ஓகேவா? வீடியோ எடுக்கும்போது கூட ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், ஏதாச்சும் வருமானு பார்த்தா ப்ரோமோவே காணும். இந்த கிராண்ட் லான்ச்சுக்கான ஏதாச்சும் ஒரு ப்ரோமோ விட்டாதானே ஒரு கிக்கா இருக்கும், ஒரு மாதிரி ஒரு பூஸ்டா இருக்கும். ஒன்னத்தையும் விடாம வச்சிருக்கானோ எதுக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஸோ அந்த வகையில் காமு இப்போதைக்கு ஷூட்ல இருக்காப்ல, பாரு கிடையாது. பட் நாளைக்கு ஷூட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நாளைக்கு தான் மெயின் ஷூட் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அப்படி நாளைக்கும் பாரு வரலன்னா அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா நாளைக்கு பாரு வராம காமு மட்டும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா கண்டிப்பா அதை வச்சு வெளியே ஒரு சம்பவம் இருக்கும். அதை வச்சு கண்டிப்பா ஒப்பாரி வைப்பாங்க. காமு வந்து இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், ரெட் கார்டு கொடுத்த 2 பேரை வெளியே அனுப்பிட்டு ஒருத்தரை மட்டும் உள்ள கூப்பிட்டுருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒப்பாரி வைப்பாங்க. பட் இதை வச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சு. 2 பேரும் இன்வைட் பண்ணாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் காமு ஒத்துக்கிட்டாப்ல, ஆனா பாரு வந்து ஒத்துக்கல. உடனே காமு வந்து நானும் வரலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அப்பவே நான் நினைச்சேன் அதெல்லாம் ஃபேக்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க காமுக்கு மட்டும்தான் இன்விடேஷன் போயிருக்கு, பாருக்கு இன்வைட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஏன்னா பாரு பண்ண சம்பவம் அப்படி வெளியே வந்துட்டு சும்மா இல்லாம நிறைய விஷயங்களை பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால வந்து சேனல் ஒரு மாதிரி கான்ல இருந்தாங்க, அந்த கான்ல ஒரு மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லுங்க ப்ரோ, இப்போ வீட்டுக்குள்ள இருக்க அந்த 4 ஃபைனலிஸ்ட்டுமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கான ஃபினாலே ஷூட்டுக்கான ட்ரெஸ்ஸை. அந்த ட்ரெஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஹிண்ட் இருக்க மாதிரி தருதா? யாருக்கான ட்ரெஸ் நல்லா இருக்கு, இந்த ஒரு நபர் தான் ஸ்டேஜுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னா யாரை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. எனக்கு என்னமோ ஸ்டேஜில் வந்து நம்ம அரோராவும் திவ்யாவும் நிற்பாங்களோன்னு தோணுது ப்ரோ. அந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஒரு 3 பேரை ஸ்டேஜுக்கு கூட்டு போவாங்க ப்ரோ. சபரி, திவ்யா, அரோரா 3 பேரை கூட்டு போயிட்டு அங்கே சபரியை எவிட் பண்ணிட்டு அரோரா, திவ்யா 2 பேரை நிப்பாட்டி வைப்பாங்களோ எனக்கு தோணுது. ஏன்னா அந்த 2 பேருக்கான ட்ரெஸ் தான் ஒரு மாதிரி தனியாக தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.